வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ஷார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸையும் கொஞ்சம் மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து கலர்ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் 1 by 1 நம்ம ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும், அதில் வந்துட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக பார்த்து கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஒரு மீடியமாக ஓரளவுக்கு இருக்குன்னா கீழே காப்பி இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுபடியும் இந்த இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சென்டர் 2 ஃப்ரேமுக்கு சென்டரில் ஸ்பேஸ் இருக்கட்டும், ஏன்னா டெக்ஸ்ட் அங்கே தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கீழே கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கரெக்டான சைஸில் செட் ஆகாது. அதுக்கு கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ 2 ஃபோட்டோவும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஃப்ளவர் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி இப்போ எப்படி நான் ஃப்ரேமோட கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும், அந்த ரோஸ் இமேஜை காப்பி பண்ணி கீழே இருக்க அந்த ஃப்ரேம்லையும் சேம் இப்போ எப்படி செட் பண்ணமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேபிஸ், ஸோ யாருக்கு வேணாலும் இந்த வந்து விஷஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும், என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை ஆட் பண்ணுங்கள். WF4 ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட்டு எனி ஒன் ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு டெக்ஸ்டுடைய சைஸை கம்மி பண்ணி அந்த 2 ஃப்ரேம் சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டேன்றதை கொஞ்சம் நீங்கள் பெருசாக கூட செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேயே பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணுங்கள். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தால் வேறு ஏதாவது ஃபாண்ட் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அந்த நேமை நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ணிங்களோ அந்த நேமை நல்லா கூட ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து செட் ஆகிடும். ஸோ ஒன்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக எல்லா ஸ்டெப்பும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் இமேஜை அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு போயிட்டு லைட்னஸை இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ணுறதா இருந்தாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் இருக்க கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் வந்து நமக்கு லுக்காக தெரியும். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. ஆடியோன்னு இருக்கும், மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். மை மியூசிக் உங்களுக்கு ஷோ ஆகும். கேலரியில் இருக்க சாங் எல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் எடிட் என்ன சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக ஷோ ஆகும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.